வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம டிஎன்பிசிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். www.tnpc.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13/6/2025 12/7/2025 நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு 16/7/2025 18/7/2025 நீங்கள் அப்ளிகேஷன்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 31/8/2025 உங்களுக்கு பேப்பர் 1 நடக்கும். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 7/9/2025 அதுக்கப்புறம் 11/9/2025 15/9/2025 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணால் தான் பேப்பர் 2 உங்களால் எழுத முடியும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கோடுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதுக்கான உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விதமான கிட்டத்தட்ட 43 பதவிகள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கு கண்டிப்பாக உங்களுக்கான 10th மார்க் ஷீட் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அண்ட் ஆதாரில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஆதார் கார்டு ரொம்ப மஸ்டானது இப்போது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்டர்ஸ் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 43 போஸ்ட் இருக்கும். ஸோ 43 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதாவது ஒரு வேக்கண்ட் இருக்குது. தமிழ்நாடு மினரல்ஸ் அண்ட் லிமிடெட்டில் 2 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு மேகிஸ்டிக் லிமிட்டடில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியரிங் ஆர்காலஜியில் 6 வேக்கண்ட் இருக்குது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்டைல்ஸில் 3 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 15 மாவட்டத்தில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது. 20 வேக்கண்ட்டுக்கு இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் ஹைவேஸில் 41 வேக்கண்ட் இருக்குது. ஹாஸ்டல் சூப்பரண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் 2 வேக்கண்ட் இருக்குது. ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெடில் 1 வேக்கண்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கரில் வந்து அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட் 1 வேக்கண்ட் இருக்குது. சர்வேயரில் வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் 10 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர், ஜூனியர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், ஸோ இந்த மாதிரி பதவிகள் வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 வேக்கண்ட்டுக்கு மேலேயே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் 26 வேக்கண்ட் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 50 வேக்கண்ட் இருக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்லேயும் எலக்ட்ரிக்கல்லையும் உங்களுக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் கிட்டத்தட்ட 39 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து வந்து ஜூனியர் பர்னருக்கும் அண்ட் ஜூனியர் ஃபோர்மேன் ஃபேக்ட்ரிக்கும் தமிழ்நாடு மெக்னிசிட்டி லிமிடெடில் வந்து 4 வேக்கண்ட் இருக்குது. ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன், அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய வேக்கண்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 வேக்கண்ட் கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து கிட்டத்தட்ட 656 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் தான். இது வந்து அதாவது மின்சாரத்துறையில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டிப்ளமோ முடித்தவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு 47 வயசு வரைக்கும், கெமிஸ்ட் கிரேட் 1ல் வந்துட்டு 47 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்துட்டு 32 வயது வரைக்கும் 37 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 37 வயது தான் உங்களுக்கான கடைசியாக இருக்கும். ஸோ அதாவது மின்சாரத்துறையில் பொறுத்த வரைக்கும் 32 வயதுக்குள்ளே இருக்கணும் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க. இதுவே ஜென்ரல் கேட்டகிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இந்த எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அந்த வந்து டிப்ளமோ ஓவரால் அண்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ போஸ்டர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி டிகிரி அட் பிஎஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கும், ஸோ டிப்ளமோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவில் அண்டு மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 43 போஸ்ட் இருக்குது. ஸோ 43 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிஇ முடித்தவங்க இவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு உங்களுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு தான் உங்களுக்கு மின்சாரத்துறையில் உங்களுக்கு வழங்கப்பட போகிற பதவியாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டுக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, ஐடிஐ முடிக்கலன்னா இன்று வந்து டிப்ளமோ மார்க் ஷீட் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் நிறைய வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதை நான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ஹைட் வெயிட்டுமே இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஹைட் வந்துட்டு 152 சென்டிமீட்டர், மினிமம் வந்து 45 கிலோ வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 203 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்லா பார்த்துட்டு உங்களுக்கான சிலபஸும் இதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வேலைவாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க, டிகிரி பிஇ முடித்தவங்க தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.